Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SSH அப்படின்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ரிமோட் சிஸ்டம்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, ஃபைனலாக அந்த ரிமோட் சிஸ்டமில் கமாண்ட்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏர்லியர் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா டெல்நெட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி ரிமோட் லாகின் பண்ணுவோம். பட் அந்த கனெக்ஷன் வந்து செக்யூர் கிடையாது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் SSH. ஸோ அது வந்து ஒரு செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால். ஸோ உங்கள் சிஸ்டத்துலேருந்து ரிமோட்டில் இருக்க சிஸ்டத்துக்கு செக்யூர்டாக நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் SSH யூஸ் பண்ணணும். இது எல்லாமே கிரிப்டோகிராஃபி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி SSH-ஐ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சர்வர் இருக்குது ரிமோட்டில், அதை நீங்கள் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். வீட்டில் இருந்துகிட்டு லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாவோ, இல்லை க்ளவுடு அமேசான் வெப் சர்வீஸு, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மு, இல்லை மைக்ரோசாஃப்ட் அசூர், இது மாதிரி க்ளவுட் சிஸ்டத்தை நீங்கள் ரிமோட் லாகின் பண்ணணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுவோம். இல்லை ரிமோட் சிஸ்டத்தில் சில கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம சிஸ்டத்தில் இருந்து ரிமோட் சிஸ்டத்தில் ஃபைல்ஸை செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ஓப்பன் SSH கிளைண்ட்ன்றதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னோட விண்டோஸ் 10லேயே ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார உபுண்டு OS வச்சுருக்கேன். அங்கே நான் ஓப்பன் SSH சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ விண்டோஸ் 10ம் உபுண்டு OS-ம் செக்யூராக கனெக்ட் ஆகி லாகின் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதுக்கு பேர் தான் ரிமோட் லாகின் சொன்னோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸில் போயிட்டு ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கீழே ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ண ஃபியூச்சர்ஸ்லாம் காமிக்கும். ஆனால் நமக்கு இப்போ தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நம்ம கிளைண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேலே போய் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபியூச்சர்னு கொடுத்துருக்காங்க, அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஓப்பன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்கே பாருங்க தெளிவாக காமிக்குது ஓப்பன் SSH கிளைண்ட் இருக்குது, ஓப்பன் SSH சர்வர் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் விண்டோஸ் 10 கிளைண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால அதை மட்டும் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓப்பன் SSH கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் இன்ஸ்டால்டு ஃபியூச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் SSH கிளைண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வர் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன சொன்னேன், ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் போயிட்டு உபுண்டு OS யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், ரைட்டா? ஸோ ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் போய்க்கலாம். இதில் உபுண்டு OS ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் எனக்கு இந்த SSH பண்ணும்போது சில எரர்ஸ் வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ண அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த நெட்வொர்க்கில் போயிட்டு எனேபிள் நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னு டிக் மார்க் பண்ணிட்டேன். இனிஷியலாக நேட்ன்னு இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல அட்டாச் டு, அதை அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் பிரிட்ஜ்டு அடாப்டர்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களோட கனெக்ஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் பிரிட்ஜ்டு அடாப்டர்னு கொடுத்துட்டு ஒயர்லெஸ் அப்படின்றத ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ அதை எனேபிள் பண்ணியாச்சு. இந்த செட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சில எரர்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ அதனால் நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போய் உபுண்டுவை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இது மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ திரும்பி ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் இன் டெர்மினல்னு வருது. ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கேன், நம்ம சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்து ஹோமுக்கு வந்துடலாம். இப்போ நமக்கு இங்கே ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் வேணும், அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நோட் பேடில் பார்த்த மாதிரி sudo apt install open ssh server அப்படின்னு கொடுக்கணும். sudo apt install open ssh server அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்டர் அடிக்கலாம். ஓகே, லாகின் பாஸ்வேர்ட் கேட்குது, கொடுத்துட்றேன். ஓகே, ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு கேட்குது, அதுக்கு தகுந்த ஸ்பேஸ்லாம் கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விண்டோஸ்லேருந்து லினக்ஸ் மிஷின் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லினக்ஸ் மிஷின் தான் சர்வரை ஆக்ட் பண்ணுது. அப்போ அதோட ஹாஸ்ட் நேம், அப்போ அதோட ஐபி அட்ரஸ் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம விண்டோஸ்லேருந்து லினக்ஸை சிஸ்டத்தை லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் ஹாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. ஹாஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பேர் காமிச்சிருக்கு, ரைட்டா? என்னோட பிளேஸில் எங்கே சக்தி விர்ச்சுவல் பாக்ஸ் காமிக்குது, இதில் சக்தின்றதா என்னோட யூசர் நேம். ஓகேவா? அதே மாதிரி ஐபி அட்ரஸ் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்ட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காமிச்சிடும் லினக்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.107. ஹாஸ்ட் நேம் வந்து சக்தி. ஓகே, ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் என்னோட விண்டோஸ் மிஷினில் போயிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் பண்ண போகிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு கொடுத்து என்னோட அந்த சர்வரோட யூசர் நேம் எடுத்து சக்தி, ரைட்டா? SAKTHI சக்தி அட் அதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு திருப்பி செக் பண்ணிக்கிறேன். 192.168.0.107. (192.168.0.107) அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். ஆமாம், 192.168.0.107 கரெக்ட் தான். ஸோ இது விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த உபுண்டு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ். ஓகேவா? இங்கே விண்டோஸ்லேருந்து நான் இதை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். SSH நாட் ரெகக்னைஸ்டு கமாண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் ரீபூட் பண்ணலாம். அப்போ இந்த சேஞ்சஸ்ல அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நான் விண்டோஸ் 10ல் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி SSHன்னு டைப் பண்ணும்போது அது இட் இஸ் நாட் அன் கமாண்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சு. ஏன் அப்படின்னா நம்ம SSH கிளைண்ட்லாம் வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பட் ஆனால் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் 2ல் போய் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதில் போயிட்டு SSH அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் அடிங்க. ஓகே, யூசேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. அப்படின்னா வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உபுண்டுல திரும்பியும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி
ஓப்பன் இன் டெர்மினல் கொடுங்க. ஸோ சிடி ஸ்பேஸ் டாட் டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ 1 ஸ்டெப் பேக்வர்ட் போயிடுவோம். கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே sudo system ctl status ssh அப்படின்னு கொடுங்க. பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். தெளிவாக காமிக்குது சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கணும் கண்டிப்பா. இதுக்கு நீங்க இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் நம்பர் 2020 லிசன் பண்ணிட்டு இருக்கு. இன்கமிங் விண்டோஸ் 10 கிட்ட இருந்து வரதுக்காக. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த SSH கமாண்டை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, மறந்தாச்சு. ஓப்பனிங் டெர்மினல் கொடுத்து அந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். சும்மா ifconfig டைப் பண்ணுங்க. ஸோ என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.107. ஸோ இதே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ SSH ஹாஸ்ட் நேம் என்னோடது சக்தி. ஸோ SAKTHI. அது நீங்கள் லாஸ்ட்டாக காமிச்சேன். லைக் ஹாஸ்ட் நேம் டைப் பண்ணாவே போதும், உங்களுக்கு உங்களோட நேம் காமிக்கும். ஸோ இங்கே நான் விண்டோஸ் 10 கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணுறேன், SSH ஸ்பேஸ் என்னோட யூசர் நேம் அட் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் என்னது 192.168.0.107. இப்போ நம்ம இருக்கிறது விண்டோஸ் 10ல. ஓகேவா? கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நம்மளுக்கு கேட்குது வந்துட்டு கனெக்ட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எஸ்ன்னு கொடுக்குறோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. என்டர் சொன்ன என்ன கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது. இது எதோட பாஸ்வேர்டு அப்படின்னா நம்மளுடைய லினக்ஸ் சிஸ்டம் பாஸ்வேர்டு, அதாவது உபுண்டு OS போட்டிருக்கோம் இல்லையா, விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, அதோட பாஸ்வேர்டு கேட்குது. அதோட பாஸ்வேர்டு வந்து என்னோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். ஸோ அதை டைப் பண்ணிடுறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ காமிக்குது பாருங்க, பெர்மனன்ட்லி ஆடட். ஓகே, நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அதோட சர்வர் அதோட லிஸ்ட்ல என்னோட நம்பரை ஆட் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் யூஸ் பண்றது விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஆனால் எப்படி காமிக்குது பாருங்க, லினக்ஸ்ல இருக்க சிஸ்டம் மாதிரியே காமிக்குது. ஆக்சுவலா என்னன்னா நம்ம அந்த விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ள இருக்கிற உபுண்டு OS போகணும் இல்லையா, நம்ம ஆக்சுவலாக போயிட்டோம். SSH கமாண்ட் யூஸ் பண்ணி ரிமோட் லாகின் பண்ணி போயாச்சு. அதனால தான் நமக்கு இப்படி டாலர் ப்ராம்ப்ட்லாம் காமிக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து லைக் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா LSன்னு கொடுக்குறேன். LSன்னு கொடுத்தா என்ன காமிக்குது பாருங்க, டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ், பப்ளிக், ஸ்னாப், டெம்ப்ளேட்ஸ், வீடியோஸ், இது மாதிரி காமிக்குது இல்லையா. நம்மளுடைய லினக்ஸ் சிஸ்டத்துக்கு போயிடலாம். உபுண்டு OS கிட்ட இங்கே போயிட்டு LS கமாண்ட் கொடுக்குறேன். இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ள இருக்கிற லினக்ஸ் சிஸ்டம். என்டர் அடிச்சோம் அப்படின்னா அதே தான் காமிக்குது. நம்மளால கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். LSன்றது ஒரு கமாண்ட் தான். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணுறேன். அதுக்கு PWDன்னு லினக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ ஆக்சுவலாக லினக்ஸ்குள்ள தான் இருக்கிறேன். லினக்ஸை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாமல் ரிமோட் லாகின் மூலியமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ PWD அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன காமிக்குது, ஹோம்ல சக்திக்குள்ள இருக்கேன்னு சொல்லி காமிக்குது. அதே மாதிரி இங்கேயும் நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க, PWD அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸ் சிஸ்டத்துல ஹோம்ல சக்தியில இருக்கேன்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரிமோட் லாகின் மூலியமா நம்ம விண்டோஸ் 10ல இருந்து விர்ச்சுவல் பாக்ஸ்ல இருக்கிற லினக்ஸ் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணியாச்சு. அதில் கமாண்ட்ஸ் ரன் பண்ணியாச்சு. வெளியில வர்றதுக்கு நீங்க ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தா போதும் விண்டோஸ்ல. அப்ப லாக் அவுட் ஆகி கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். இதுல முக்கியமான பார்ட் ஒரு விஷயத்துக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளோட விண்டோஸ் ஃபயர்வால். ஸோ நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட்ல போயிட்டு ரன்ல போயிட்டு
கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ரைட்டா? அதில் விண்டோஸ் ஃபயர்வால் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ரெண்டும் நடக்கும். நீங்கள் வந்து ரிமோட் லாகின் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் ஃபயர்வாலில் போயிட்டு இதில் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க், பப்ளிக் நெட்வொர்க் 2 இருக்கா? ஸோ இதில் ப்ரைவேட் நெட்வொர்க்கும் ஆனில் இருக்கும், பப்ளிக் நெட்வொர்க்கும் டிஃபால்ட்டில் ஆனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைவேட் நெட்வொர்க்கை மட்டும் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ரிமோட் லாகின் கனெக்ஷன் பண்ண முடியாத மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அப்போ நான் செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபயர்வாலில் போயிட்டு நான் என்ன பண்ணணும், ப்ரைவேட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரிய வந்து. ஸோ ஆஃப் பண்ணிடுங்க. பப்ளிக் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க்ஸில் உங்களுக்கு இன்ட்டு மார்க் காமிக்குது, பப்ளிக்கில் ஓகே காமிக்குது. இது மாதிரி இருக்கணும். ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கிற உபுண்டு சர்வரில் அங்கே செட்டிங்ஸில் போயிட்டு அந்த நெட்வொர்க் அடாப்டர்ஸை உங்கள் கனெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வாலில் போயிட்டு உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இது ரெண்டும் பண்ணிங்கன்னா தான் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு, ப்ரோக்ராமர்ஸு, டெவாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகமாக இந்த எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ்லையும் போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு டைப் பண்ண அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து ரிமோட்டில் லாகின் பண்ணி யாரோட சிஸ்டத்தை வேணாலும் போயிட்டு நீங்கள் மேபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை அவங்க ப்ரோக்ராம்ஸை டீபக் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே? ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ கைஸ்.